அந்த பகுதியில் விற்பனை செய்த கள்ள சாராயத்தை குடித்த காரணத்தினால் சுமார் 200 பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளன. இந்த கள்ளச்சாராயம் பருகி இறந்தவர்கள் இதுவரை 36 பேர், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதுடைய எண்ணிக்கை சுமார் 133 பேர். இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயம் பருகி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவராக மருத்துவமனையிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மைய பகுதி. இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது. அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையிடமாக இருக்கின்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கேயே இருக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள். உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனை இன்றைக்கு விற்ற காரணத்தினால் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியவர்கள் இன்றைக்கு 36 பேர் இறந்திருக்கின்றார்கள். இது வேதனையான சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை, விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்றைய தினம் நான் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றது பொழுது மாலை 3 மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி, இந்த கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்றவர்கள் மருத்துவமனை செய்தி கிடைத்தது. ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது.